ஒருத்தவங்க பார்வதியும் தேவானையோட அப்டேட் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் முழு பேர்த்தோட அப்டேட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம மகாலட்சுமி இவங்களுக்கு தான் நம்ம தோட்டத்தில் முதலாக வந்தவங்க. இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊசி போட்டிருக்கோம். இவங்களோட பொண்ணு தான் அவங்கள உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களுக்கு இப்போ 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதம் ரன்னிங்கில் இருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு கன்று போடுவாங்க இந்த தடவை. இவங்க பழனி 2வது பொண்ணு. இவங்களோட பொண்ணு தான் இந்த படத்திற்கு அப்புறங்க தேவசேனா. இவங்களுக்கு இந்த மாதம் தான் ஊசி போட்டிருக்கோம். இவங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். நம்ம ஆள் வள்ளி கருப்பனோட அம்மா. இவங்களுக்கு இன்னும் ஊசி போடலை. பிறந்து இப்போ தான் 33 நாள் ஆகுது. அடுத்த தடவை பார்த்துட்டு தான் என்ன ஏதுன்னு ஊசி போடணும் இவங்களுக்கு. ஆனால் இவங்க நம்ம கூட இருப்பாங்க கண்டிப்பாக. நம்ம அண்ணன் இவங்களும் வந்து 4 மாதமாக இருக்காங்க. இவங்களுக்கும் தேவானா இருக்காங்கல்ல, அவங்களும் சேம் மந்தில் கன்று போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்வதி. இவங்க வந்து 6 மாதம் முடிஞ்சு 7வது மாதமாக இருக்காங்க. இவங்க தலையீத்து தான். இப்போ 7வது மாதத்துக்கு மடி என்ன இறங்கணுமோ அது இறங்கியிருக்கு. கொஞ்சமாக தான் இறங்கியிருக்கும், ஆனால் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். அவ்வளோதான் இறங்கியிருக்கு. இந்த இடத்துல கரெக்டாக ரவுண்டாக கோழி கொண்ட மாதிரி அவங்க ஐயனோ பொண்ணோ அவங்களோட தலை மட்டும் தனியாக தெரியும். ஒரு நாள் தெரியும் போது வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இப்போதான் செல்லமாக இருந்தால், இப்போ தான் வர வந்ததுக்கப்புறம் இவளை கண்டுக்கிறது இல்லை. இவன் வந்து 4 மாதம் முழுசாக ஆயிடுச்சு. 4வது மாதம் இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். இவங்களுக்கு மடியெல்லாம் இன்னும் இறங்கலை. நம்ம ராமனுக்கு ஒரு அப்டேட் இருக்குது, இதை கடைசியில் பாருங்கள். அடுத்து நம்ம கருப்பனை வந்து நாங்கள் கோயிலுக்கு தான் கொடுக்க போகிறோம். கரூர் கோயில் ஈஸ்வரன் கோயிலுக்கு. கடைசி வரையும் நம்ம கூட இருக்க மாட்டோம். 2 வருஷம் 1 வருஷம் நம்ம கூட இருந்துட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிடுவார். அடுத்து நம்ம வரம் வந்து 9 மாதம் ஆகுது. 9 மாதத்துக்கு அப்புறம் இன்னும் அவங்களுக்கு நடுவில் நிறைய பிரச்சனை வந்தது. அம்மா போட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். அடுத்து தேவசேனா. சோனா அடங்காப்பிடாரி ஆகிட்டார். இப்போ இது பிறந்து பிப்ரவரி 8ஆம் தேதி பிறந்து 4 மாதம் ஆகுது. ஆனால் சேட்டை இப்போ வரையும் குறையவே இல்லை. அன்னைக்கு பிறந்தப்போ என்ன சேட்டை இருந்ததோ அதே சேட்டை இப்போ வரையும் தொடருது. அடுத்து நம்ம ராமு. நம்மள்கிட்ட ஏற்கனவே ஒரு காலப்பையன் இருந்தான். அவங்கள வளர்த்துறதுக்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. அதே இருக்கவங்க இந்த இடம் வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க. நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வளர்க்குறாங்க. இன்னமும் இப்படி வளர்க்குறதுக்கு கேட்குறாங்க. ப்ரீட் பண்ணுறதுக்கு தான் கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் இவன் நம்ம கூடயே இருந்து பழகிட்டான். என்ன பண்ணுவான்னு தெரியல. ஏண்டிடாம சொல்லு. சரி, அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.